அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இல்லையா? ஏனென்றால் என் நிலையிலும் கைவிடாத இறைவன் நம்மோடு இருக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 33 இறை வார்த்தை 10-12 முடிய. மனிதர் எல்லாரும் நிலத்திலிருந்து வந்தவர்கள், மானிடன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டனர். நிறைவான அறிவாற்றலால் ஆண்டவர் அவர்களை வேறுபடுத்தினார். அவரே அவர்களின் வழியை வெவ்வேறாக அமைத்தார். ஆசி வழங்கி சிலரை அவர் உயர்த்தினார், சிலரை தூயவராக்கி தம் அருகில் வைத்து கொண்டார். ஆனால் வேறு சிலரை சபித்து தாழ்த்தினார். அவர்கள் இடத்திலிருந்தே அவர்களை விரட்டி அடித்தார். பிரைஸ் தி லார்ட். மனிதனை மண்ணால் படைத்தார் தந்தையாம் இறைவன். அனைத்தையும் படைத்து ஆளும்படி செய்தார். நாம் அனைத்தையும் படைத்த ஆளும்படி செய்த அனைத்தையுமே தமக்கு தமக்கு என்று சுயநலமாக்கி கொண்டார்கள் இல்லையா? இதில் ஏழை எளியவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் எல்லாருமே இல்லையா? வாழ்பவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைவாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறைவாக வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லை என்ற நிலைமையில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இறைவன் நம்மோடு இருக்கிறார், அதனால் நமக்கு எந்த கவலையும் இல்லை என்ற நிறைவோடு இருக்கிறோம் இல்லையா? உண்மையா பொய்யா? உண்மை மக்களே. ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கும்போது எதை குறித்து நமக்கு கவலை இல்லையா? ஏனென்றால் ஆசி வழங்கி சிலரை அவர் உயர்த்தியிருக்கிறார். சிலரை அவர் உயர்த்தியிருக்கிறார். சிலரை தூயவராக்கி தம் அருகில் வைத்து கொண்டார். அவருக்கு பணி செய்வதற்காக அவரை அருகில் வைத்திருக்கிறார் சில பேரை இல்லையா? ஆனால் வேறு சிலரையோ சபித்து தாழ்த்தினார். அவர்கள் இடத்திலிருந்தே அவர்களை விரட்டி அடிக்கிறார். அது எதுக்குன்னு பாருங்க. இந்த காக்கைக்கு கூட 5-6 சாப்பாடு போட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஆட்களும் இருக்காங்களா இல்லையா? தானம் செய்வதற்கே கதவை சாத்தி கொள்வார்கள். கடின மனம் படைத்தவர்கள் இல்லையா? நம்மிடம் இருப்பதை கொண்டு வாழ வேண்டும், இருப்பதை கொண்டு பகிர வேண்டும் என்று எண்ணம் யாருக்கும் இல்லாமல் போய்விடும்போது, எல்லாரையும் சொல்லல மக்களே, அப்படி இருப்பவர்களுக்கு இல்லாமல் போய்விடும்போது கண்டிப்பாக இறைவன் அவர்களை சபிக்கிறார். அப்போ நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நம் தானம் செய்வர்களாக இருக்கிறோம், தர்மம் செய்வர்களாக இருக்கிறோம், பிறரை கண்டு பிறர் கண்ணீரை துடைப்பவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஏழை எளியவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், தேற்றுகிறவர்களாக திடப்படுத்துவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தானே சொல்கிறார், உன்னிடம் என்ன உள்ளதோ அதை செய், இல்லாததை கொடுக்காதே. நம்மகிட்ட இல்லாத கொடுக்க முடியுமா? அது இல்லைங்க. இருப்பதை மட்டும் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் இல்லையா? அப்போ இறைவனே நமக்கு நிறைவு என்ற சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, இந்த 40 நாட்களில் நாங்கள் ஆண்டவரே ஜபத்தாலும் தபத்தாலும் நாங்கள் நிறைந்திருக்கிறோம் என்று நினைக்கின்ற மக்கள் மத்தியில் ஜபமும் தவமும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் இல்லை ஆண்டவரே. எல்லா பலிகளையும் விட உயர்ந்த பலி நொறுங்குண்ட உள்ளம் அல்லவா? இந்த நொறுங்குண்ட இதயத்தை தானே நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆன்மா தூய்மையோடு இருக்கும்படி தேவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆன்மா தூய்மையோடு நாங்கள் உம்மிடம் நெருங்கி வர வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆன்மா தூய்மையை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் எங்களுக்கு நீர் வரமளிக்க வேண்டும் என்று எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.